ரிஷிவந்தியம் பகுதியில் களமிறங்கும் திரு ஆபா செழியன். நான் வெற்றி பெற்றால் ₹1 கூட லஞ்சம் வாங்க மாட்டேன் என்று தொகுதி முழுவதும் சூளுரைக்கும் திரு ஆபா செழியன். இந்த வாக்குறுதியால் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் எதிர்க்கட்சிகளை மிரளவிடும் கூட்டம். வெற்றியின் விளிம்பில் திரு செழியன் இருப்பதால் தொகுதி முழுவதும் அலையலையாய் உற்சாக வரவேற்பு அளிக்கும் தொண்டர்கள். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் ரிஷிவந்தியம் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக திரு ஆபா செழியன் நியமிக்கப்பட்டுள்ளார். இதனால் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் நமது தொகுதிக்கு அனைவரும் போய் சந்திக்கும் ஒரு எளிய வேட்பாளரை அறிவித்துள்ளதாக மகிழ்ச்சியில் பட்டாசு வெடித்து தங்களது உணர்வை வெளிப்படுத்தினார்கள். நேற்று முன்தினம் மானாபுரத்தில் பிரம்மாண்ட செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பாமக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என 30,000க்கும் மேற்பட்டோர் கூடியுள்ளனர். இந்த கூட்டத்தை கண்டு எதிர்க்கட்சிகள் மிரண்டு போயுள்ளார்கள் என்று பொதுமக்கள் கூறுகிறார்கள். முன்னதாக பேசிய அதிமுக கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் திரு குமரகுரு, இங்கு கூடிய கூட்டத்தை பார்த்தால் நான் மிரண்டு போய்விட்டேன். இப்படி மக்கள் எதிர்க்கட்சிகளின் மேல் அதிருப்தியில் இருப்பது நன்றாக புரிகிறது. நீங்கள் கொடுக்கும் இந்த ஆதரவு எங்களின் வெற்றி உறுதியாகிவிட்டது. இங்கு உள்ள கூட்டத்தை விட வெளியே 5 கிலோமீட்டர் வரை மக்கள் கூட்டம் உள்ளது. இதுவே வேட்பாளர் வென்றுவிட்டார் என்பதற்கான அறிகுறி என்று கூறினார். நான் வருவோம் பாக்குறேன், பாதிக்கார் போயிட்டு இருக்கு, நான் பயந்துட்டேன். இப்பதான் போறோம், இப்படி போயிட்டு இருக்கேன், இப்படி வருதா எங்கடா கூட்டம், இங்கே தெரியல, கூட்டோட போயிட்டு இருக்கு, 5 கார் 5 போகுது. இங்க பார்த்தா இங்க இருக்கிற கூட்டத்தை போல 3 மணிக்கு வெளியே நிக்குது. இங்க இருக்கிற கூட்டத்தை போல 3 மணிக்கு வெளியே நிக்குது. இவங்க காலையில உட்காந்தாங்க, இங்க உட்காந்தாங்க, காலையில உட்காந்தாங்க. பாவம் என்ன பண்ணுவாங்க, வெயில் தண்ணி தாக இருக்கு, அதனால போயிருக்காங்க. அங்க வெயில் தாக இருக்கிறாங்க. ஆக அதை பத்தி கவலை இல்லை. நம்முடைய நோக்கம், சிந்தனை, எண்ணங்கள் ஒரே இலக்கு, மாம்பழ சின்னம், மாம்பழம் தான் மனதில் இருக்க வேண்டும். இதை பாட்டாளி மக்கள் நினைக்கூடாது. நாங்க எல்லாம் ஜெயிச்சு போனாதான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா அருமையான எடப்பாடி வர முடியும். செழியன் ஜெயிச்சாதான் முதலமைச்சர் ஆக முடியும். குமரகுரு மட்டும் ஜெயிச்சா முதலமைச்சர் ஆக முடியாது. 5 தொகுதி ஜெயிச்சு போனாதான் தமிழ்நாட்டு முதலமைச்சரா அருமையான எடப்பாடி வர முடியும். ஆகவே செழியன் விஷயத்தை ஜெயிச்சு போனாதான் தமிழ்நாட்டு முதலமைச்சரா அருமையான எடப்பாடி வர முடியும். பிறகு பேசிய வேட்பாளர் செழியன், இங்கு கூடிய கூட்டம் நான் வென்றதுக்கான அறிகுறி. என்னை அனைவரும் பொது வேட்பாளராகத்தான் பார்க்கிறார்கள். நான் வெற்றி பெற்றால் ₹1 கூட லஞ்சம் வாங்க மாட்டேன். நான் வென்றால் நான் அல்ல எம்எல்ஏ, நீங்கள் ஒவ்வொருவரும் எம்எல்ஏ என்று சூளுரைத்தார். எங்க பொது வேட்பாளர் தான் பாக்குறாங்க, அதாவது அவங்க கட்சி வேட்பாளர் தான் பாக்குறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அவங்க தான் வேட்பாளர் பாக்குறாங்க. பாரதிய ஜனதா கட்சி அவங்க தான் பாக்குறாங்க. புரட்சி பாரத கட்சி அவங்க தான் இன்னும் பாக்குறாங்க. அந்த பொது வேட்பாளர் தான் இன்னும் பாக்குறாங்க. நான் வெற்றி பெறுவது உறுதி. ஏன்னா அண்ணன் நம்மளோட வருங்கால அமைச்சர் சொன்ன மாதிரி நாம வெற்றி பெறுவது உறுதியாகிட்டு உறுதி ஆயிடுச்சு. நான் இந்த தொகுதியில் வெற்றி பெறுறது 100க்கு 100 உண்மை. அதனால உங்ககிட்ட அண்ணன் மூலியமா ஒரு வாக்குறுதியை தரேன். அதாவது நான் சட்டமன்ற உறுப்பினரை என்னை தேர்ந்தெடுத்தீங்கன்னா ₹1 லஞ்சம் வாங்க மாட்டேன். ₹1 எந்த வேலைக்கும் சரி. ஏன்னா
லஞ்சம் வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அதனால தான். மேலும் இது போன்ற அரசியல் சார்ந்த தகவல்களுக்கு நமது கோவல் விளாக் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.